गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमल। राम राम, வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் மெனு தான். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் எல்லாமே நான் பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனல் பார்த்துட்டு எனக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த லன்ச் மெனு ரெசிபீஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து ரெகுலராக நான் வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பார்க்காய் வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பொடி வறுத்துக்க போகிறோம். கடாயை வெறும் கடாய் நான் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 மிளகா வத்தல், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக சூடு காமிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வெந்தயம் கலர் மாறிடுது, மிளகாயும் அந்த சூட்லேயே நமக்கு வறுப்பட்டுடும். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பார்க்காய் வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும், ஆனால் இது நம்ம வச்சிருந்து கூட சாப்பிட்லாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிருது. கடுகு, கடுகு வெடிச்சோடனே முழு வெந்தயமும் இதில் கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். நம்ம பொடி சேர்க்க போகிறோம், இருந்தாலும் கொஞ்சமாக வாசனை தாளிச்சுட்டு தட்டி பெருங்காயம் 2 பீஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக ஒரு 4 பார்க்காய் நான் அந்த மாதிரி விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த பார்க்காயை நம்ம வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கிடும். 5 நிமிஷம் வதங்கட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்க்காய் நல்லா அந்த எண்ணெயிலேயே சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுது. அந்த பெருங்காயம் எல்லாமும் நல்லா பொரிஞ்சு, இப்போ இதில் சாம்பார் பொடி அஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் போடுற சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் தாளித்து கொட்டியிருக்கோம் மிளகா, அதே சமயம் வறுத்ததுலேயும் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். அதுவும் பொரிப்படட்டும். இப்போ இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துன்னு இருக்க பாகக்காயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு குட்டி லெமன் சைஸுக்கு கரைச்சி எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும் இந்த புளி. சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் மீடியம் புளி தான். ஸோ கல்லுப்பு புளி போட்டாச்சு. இப்போது கல்லுப்பு போட்டேன். இதுக்கப்புறம் இதில் ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா வத்தினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருத்து. இதில் நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த வரமிளகா வெந்தயம், அதையும் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த வரமிளகா வெந்தய பொடி தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ 2 நிமிஷம் கொதிச்சிருதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருது. இது ரொம்ப கொதிக்க விட்டோம்னா புளிக்காய்ச்சல் மாதிரி திக்காயிடும். ஸோ ஓரளவுக்கு கெட்டிமாகும் பொழுது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இது ரெடி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு கிள்ளி மிளகா ரசம் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரசம்.
இதுக்கு வந்து புளி கொஞ்சமாக கரைச்சி எடுத்துன்னு இருக்கேன். நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். இதுக்கு தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா கையால் ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த ரசத்துக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிள்ளு மிளகா ரசங்கிறதுனால இந்த மாதிரி மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். 4 வரமிளகா, 4 கூட தேவையில்லை, ஒரு 3 போரும், 2 பச்சை மிளகா. இதோட காரம் தான் இதில் நமக்கு இறங்க போகிறது. சாம்பார் பொடி ரசப்பொடிலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5-10 நிமிஷம் நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க விட போகிறோம். கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன். பச்சை ஸ்மெல் போக 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு இதில் துவரம்பருப்பு வேக வச்சு அந்த நம்ம பருப்பு ஜலம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் மேலாப்புறம் மிளகு ஜீரக பொடி லைட்டாக தூவிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு சாம்பார் பொடி ரசப்பொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பச்சையாக கொத்தமல்லி தழை அதையும் தூவிக்கிறேன். ஸோ இது லைட்டாக நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கடுகு தாளித்து கொட்டலாம். அவ்வளோதான். இப்போ ரசம் நல்லா நுரைச்சி வந்துருக்கு. இதை எடுத்துட்டு நம்ம இதுக்கு கடுகு தாளித்து கொட்டிடலாம் நெய்யில். இதுக்கு வந்து இந்த கிள்ளு மிளகா ரசத்துக்கு நம்ம ஜீரகம் போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம மிளகு ஜீரக பொடி தனியாக போட்டிருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஜீரகம் இருக்கும். அதோட டாமினேஷன் நல்லாவே இருக்கும். அந்த மிளகாயோட டாமினேஷன் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். அதனால் நம்ம இதுக்கு வெறும்னா கடுகு மட்டும் தாளித்து கொட்டினா போதும். ஸோ வந்து நெய் காயட்டும். கடுகு போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே இந்த ரசத்தில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். கிள்ளு மிளகா ரசம் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம ஒரு பொடி மாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை குக்கரில் வேக வச்சு நான் எடுத்துன்னு இருக்கேன். ஒரே ஒரு விசில் விட்டால் போகிறோம். ஸோ வேக விட்டுட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுட்டுருக்கேன். இது நம்ம வந்து சீவ முடியாது, ஏன்னா அதில் உள்ள நார் இருக்கும். சீவினாலும் அது திரும்ப அது வந்து ஷேப்லெஸ்ஸாக தான் போகும். அதனால நம்ம இந்த மாதிரி கையால் உதுத்து விட்டுண்டா போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி காஞ்சின்னு இருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோ போல எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி, ஒரு பீஸ் இஞ்சி தோல் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு. ஸோ இதுக்கு இஞ்சி பச்சை மிளகாயோட காரம் தான். நம்ம வந்து காரப்பொடியெலாம் இது நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. காரப்பொடியோ கறிப்பொடியோ சாம்பார் பொடியோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இஞ்சி பச்சை மிளகாயோட காரம் தான் இது. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா வாசனைக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்ல இஞ்சி பச்சை மிளகா வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, அதையும் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒன்றும் பாதியமாக உதுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம கலரும் பொழுது திரும்ப கொஞ்சம் அது வந்து உடப்பட்டுரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம பெரட்டி விடலாம். இதை இப்போது மெதுவாக பெரட்டி விடுறேன். அதுதான் இதுக்கு. இப்போ இது நல்லா வதங்கிடுது. இதில் திருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
ஸோ தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு பெரட்டி விட்டுடலாம். இப்போது கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு குழஞ்சா மாதிரி இருக்கும், பட் ஆற நல்லா சூப்பராக பொடி மாசாக வந்துடும். நமக்கு 2 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் லெமன் பிழிஞ்சிடலாம். தேங்காயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இது கொஞ்சம் எடுத்து இதில் ஒரே ஒரு லெமனில் பாதி அரை மூடி லெமன் மட்டும் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆகிடும். பாருங்க, நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. எடுத்துன்னா நல்லா ஜம்முன்னு உதிராக வந்துடும். அவ்வளோதான். லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டுருக்கேன். இப்போது சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுது. என்னோட லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூடான சாதம், கொஞ்சமாக மேலே பருப்பு போட்டு வச்சுருக்கேன், பாகற்காய் வெந்தய குழம்பு. அந்த புளிப்பு, அந்த வெந்தயத்தோட டேஸ்ட்டு, பாகற்காயோட கசப்பு, வெல்லம் எல்லாம் சேர்ந்து இது ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கிள்ளு மிளகா ரசம். இந்த கிள்ளு மிளகா ரசம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரச பிரியர்கள் யாராவது இருந்தேன்னா ரசமும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளான மெனுவாக இருந்தாலும் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இன்னியோட மெனு இதுதான். இதை பார்த்து நீங்கள் அப்படியே சமைச்சிடலாம், என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்காமல். ஸோ இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. எப்படி வந்தது, உங்களோட அவுட்புட் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.